வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 26, 1978 டெல்லி. டைம் அப்ப கரெக்டா ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும். பகவன் தாஸ் அப்படிங்கிறவரு ஆபீஸ் முடிஞ்சு தன்னுடைய ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் ஒரு யோகா ஆசிரமம் பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு மஞ்சள் கலர் ஃபியட் கார் ஒண்ணு அவரை கிராஸ் பண்ணி போக ஆரம்பிக்குது. அப்ப அந்த காருக்குள்ள இருந்து திடீர்னு யாரோ அலற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இத கேட்ட உடனே டூ வீலர்ல போயிட்டு இருந்த தாஸ் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் அந்த காருக்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது காருக்குள்ள பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த காரை ஓட்டிட்டு இருந்த டிரைவருடைய முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறதையும், அந்த பொண்ணு கூட இருந்த ஒரு சின்ன பையன் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு, டேய் என்ன நடக்குதுங்க, காரை நிறுத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த காரோ நிக்காம தொடர்ந்து வேகமா போக ஆரம்பிக்குது. சோ இப்ப பகவன் தாஸ் கத்துனதை பார்த்த ரோட்ல போயிட்டு இருந்த மத்தவங்களும் அந்த எல்லோ கலர் ஃபியட் காரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் தன்னுடைய பைக்ல இருந்து தாவி அந்த காருடைய ஹேண்டில பிடிச்சு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அந்த காருடைய டோர் ஓபன் ஆகல. அதே சமயத்துல அந்த கார் ரொம்பவே வேகமா போனதால இத்தனை பேர் முயற்சி பண்ணியும் அந்த காரை ஸ்டாப் பண்ண முடியல. இப்ப அதே காரை இந்திரஜித் அப்படிங்கிறவரு வில்லிங்டன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பார்த்துட்டு அவருமே அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அவரு அந்த காருக்கு ரொம்பவே பக்கத்துல போன நேரத்துல திடீர்னு ரெட் சிக்னல் விழுகுது. ஆனா அந்த எல்லோ கார் ரெட் சிக்னல்ல நிக்காம வேகமா போனதால அவராலையுமே அந்த காரை சேஸ் பண்ணி பிடிக்க முடியாம போகுது. சோ அப்படி அந்த காருக்குள்ள இருந்தவங்க யாரு, ஒருவேளை அந்த பெண்ணையும் பையனையும் கார்ல கடத்திட்டு போனாங்களா? அப்படி இருந்தா கடத்தப்பட்ட 2 பேரும் மீட்கப்பட்டாங்களா இல்லையா? அவங்கள கடத்தினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற 1978 இந்தியாவையே அதிர வச்ச, டெல்லிய ஸ்தம்பிக்க வச்ச அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு வாஜ்பாய் மேல ரத்தம் வர்ற மாதிரி தாக்குதல் நடக்க காரணமான ஒரு சென்சேஷனல் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரிஸ் கேட்கறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? அதுவும் கிரைம் த்ரில்லர் மாதிரியான சீட்டட் சஸ்பென்ஸ் இருக்கிற ஸ்டோரிஸ் கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா குக்கு எஃப்எம் ஆப் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதுவும் இந்த ஜான்ரால இப்ப டாப் ஆடியோ புக்கா போயிட்டு இருக்கிற இரவுக்கு 1000 கண்கள் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே த்ரில்லுக்கு பஞ்சமே இருக்காது. நீங்களே அந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் இதோடைய ஆடியோ எஃபெக்ட்ஸ். குக்கு எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. சோ இந்த ஆப் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் இருக்கிற பல ஆடியோ புக்ஸை கேட்டு பாருங்க. இன்கேஸ் இந்த ஆப் பிடிக்கல அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம், கேளுங்க மனதிற்கு பிடித்ததை. அதே ஆகஸ்ட் 26 டைம் கரெக்டா இரவு 8 மணி இருக்கும். இந்தியன் நேவில கேப்டனா இருந்த மதன் மோகன் சோப்ராவும் அவருடைய மனைவியும் ரொம்பவே ஆர்வத்தோட ஆல் இந்தியா ரேடியோல ஒரு ப்ரோக்ராம கேட்கறதுக்காக ரேடியோல ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரேடியோவை டியூன் பண்ணி ப்ரோக்ராம கேட்க ஆரம்பிச்சவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம்ல அவங்களுடைய பையனும் பொண்ணும் பேச போறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் இருந்த அவங்களுக்கு வேற ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்ததை கேட்டதுமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க.
எஸ்டிஐ இந்நேரம் இன்ட்ரோல அந்த எல்லோ கார்ல இருந்த சின்ன பையனும் பொண்ணு யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், கேப்டன் சோப்ராவுடைய காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த கீதா சோப்ரா அப்படிங்கிற டீனேஜ் பொண்ணும் 10வது படிச்சுட்டு இருந்த சஞ்சய் அப்படிங்கிற பையனும் தான் அந்த கார்ல இருந்தாங்க. இப்ப அவங்களுடைய பசங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால ரேடியோல பேசல அப்படிங்கிறது புரியாம குழம்பி போன சோப்ரா உடனடியா கிளம்பி ரேடியோ ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சரியா 8:45க்கு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போன சோப்ரா அவருடைய பொண்ணு பையனும் அங்க வரவே இல்லை அப்படிங்கறத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்ப கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாத கேப்டன் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய பொண்ணு பையனும் மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. நேவி கேப்டனே நேரடியா வந்ததால உடனடியா எஃப்ஐஆர் போட்ட போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை அவர்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேப்டன் போலீஸ் கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அன்னைக்கு அவருடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆல் இந்தியா ரேடியோல சரியா நைட்டு 8 மணிக்கு இன்டர்வியூ இருந்திருக்கு. அதுக்கு அவங்க சரியா 7 மணிக்குள்ள ஸ்டேஷனை ரீச் பண்ணியாகணும். டைம் அப்ப சரியா ஈவினிங் 6:15 மணி இருக்கும். கரெக்டா அப்போ பார்த்து கேப்டனுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வந்ததால பசங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் டிராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால கீதா மற்றும் சஞ்சய் இவங்க 2 பேருமே தனியாவே வீட்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. அப்படி போன அவங்க சரியா 8 மணிக்கு ரேடியோல பேசாததால சந்தேகம் வந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் அவங்க வரல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததா அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஆனா இப்படி பசங்களை காணோம் அப்படின்னு சோப்ரா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே 2 பசங்களை 2 பேர் சேர்ந்து கார்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருந்திருக்கு. அப்கோர்ஸ் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அந்த காரை சேஸ் பண்ண பகவன் தாஸ் தான் போலீஸோடைய கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது HRK 8930 இதுதான் அந்த காருடைய நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதை நோட் பண்றப்ப கண்ட்ரோல் ரூம் ஆபரேட்டர் HRK 8930க்கு பதிலா MRK 8930 அப்படின்னு மாத்தி நோட் பண்ணிடுறாரு. இதனால பொதுவா குழந்தைங்க இல்ல அப்படின்னா டீனேஜ் பொண்ணுங்க யாருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்கிற அந்த ஒவ்வொரு நொடியும் கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இப்படி இந்த கார் நம்பரை மாத்தி நோட் பண்ணதால இது அந்த கிரிமினல்ஸ்க்கு கோல்டன் அவரா மாற ஆரம்பிக்குது. நம்பர் மாறினதால போலீஸ் ஆளை மாத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரை இரண்டாவதா ஃபாலோ பண்ண இந்திரஜித்தும் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அவருடைய கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் 2 பேரு ஒரு மஞ்சள் கலர் கார்ல 2 பசங்களை கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ நான் அந்த காரை என்னுடைய ஸ்கூட்டில ஃபாலோ பண்ணேன். அப்ப அந்த காருடைய பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்த அந்த சின்ன பையனுடைய ட்ரெஸ் எல்லாமே ஒரே ரத்தமா இருந்துச்சு. அதை பார்த்து நான் ஷாக் ஆன அதே சமயம் சடனா அந்த பையனும் என்னைய பார்த்தான். அப்ப அந்த பையன் ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கிறத என்கிட்ட காட்டி சைகையால ஹெல்ப்பும் கேட்டான். அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பரிதாபமா இருந்துச்சு. சோ அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த கார் பின்னாடியே ஸ்கூட்டில ஃபாலோ பண்ணிட்டே போனேன். பட் சடனா ஒரு இடத்துல ரெட் சிக்னல் விழுந்துருச்சு. ஆனா அந்த கார் அந்த சிக்னல்ல நிக்காம போயிருச்சு. அதுக்கப்புறமா என்னால எதுவுமே பண்ண முடியல. சோ எப்படியாவது அந்த பசங்களை சீக்கிரமா காப்பாத்துங்க. கடைசியா அந்த கார் வில்லிங்டன் ஹாஸ்பிட்டல் வழியா தான் போச்சு அப்படின்னு இந்திரஜித் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. பட் இந்த டைம் இந்த இன்சிடென்ட்டை ரிசீவ் பண்ண இந்த போலீஸோ இந்த சம்பவம் எந்த ஏரியால நடந்துச்சோ அந்த ஏரியா போலீஸ் இதை பாத்துக்குவாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கே டிலே பண்ணதா சொல்லப்படுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்போ அந்த காரில் கடத்தப்பட்ட பசங்க தான் கேப்டன் சோப்ராவுடைய பசங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய பசங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு சோப்ராவும் அவருடைய மனைவியும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 நாட்கள் ஆயிருது. அது ஆகஸ்ட் 28ஆம் தேதி. நேரம் சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். டெல்லிக்கு அவுட் சைடில் இருக்கிற காட்டு பகுதியில் ஒரு நபர் மாடு மேய்ச்சிட்டு தன்னுடைய மாடுகளை வீட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த காட்டு பகுதிக்குள்ள வித்தியாசமா ஏதோ கீழே கிடக்கிறத பாக்குறாரு. அது பக்கத்துல போய் பார்த்தவரு ஷாக் ஆகி உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. உடனே கொஞ்ச நேரத்திலேயே அங்க போன போலீஸ் கேப்டன் மற்றும் அவருடைய மனைவிய அங்க வர சொல்றாங்க. எஸ், அங்க இருந்தது அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைஞ்சு போயிருந்த 2 இறந்த உடல்கள். போலீஸ் ஃபர்தரா அந்த சடலத்துடைய ட்ரெஸ் செக் பண்றப்ப அங்கிருந்த 2 இறந்த உடல்கள்ல ஒரு உடலுடைய பேண்ட் பாக்கெட்ல கீதாவுடைய ஐடி கார்டு இருந்திருக்கு. சோ அது காணாம போன கேப்டனுடைய பொண்ணும் பையனும் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது.
இப்படி தன்னுடைய 2 பசங்களையும் இந்த கோலத்துல பார்த்த பேரண்ட்ஸ் கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இறந்த உடல்கள் கீதா மற்றும் சஞ்சயோடைய தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அடுத்ததா அந்த உடல்களை அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல சஞ்சயோடைய உடல்ல 21 இடத்துல வெட்டு காயங்களும் மேலும் கீதாவுடைய தாடை எலும்பு உடைக்கப்பட்டு அவங்களுடைய உடம்புல மொத்தமா 5 இடங்கள்ல கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கு. ஆனா ஆல்ரெடி அந்த உடல் ரொம்பவே சிதைக்கப்பட்டிருந்ததால கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி கீதா சீரழிக்கப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்துல அந்த கிரைம் சீன்ல கில்லரை பத்தின ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. இப்படி இருக்கிறப்பதான் அதிலிருந்து 2 நாட்கள் கழிச்சு அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி மேஜலிஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார் நிக்குது அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. போலீஸ் நினைச்ச மாதிரியே அது மஞ்சள் கலர் ஃபியட் கார் தான். அந்த காருடைய நம்பரை வச்சு ஓனரை கண்டுபிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஓனர் ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு வெளியே பார்க் பண்ணியிருந்த தன்னுடைய இந்த கார் தொலைஞ்சு போனதா சொல்றாரு. சோ இப்ப அந்த காரை செக் பண்ண ஃபாரன்சிக் டீம் காருக்குள்ள இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பிளட், ஹேர் சாம்பிள்ஸ் அப்படின்னு பல எவிடன்ஸை கலெக்ட் பண்றாங்க. ஆல்சோ அந்த காருக்கு உள்ள காருடைய டயர்ல இருந்த மண்ணை கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றப்ப அது கீதா மற்றும் சஞ்சய் 2 பேருடைய இறந்த உடல் கிடைச்ச அந்த இடத்துல இருந்த மண்ணோட மேட்ச் ஆகுது. இப்ப இந்த பசங்க இறந்து போன இந்த நியூஸ் டெல்லி முழுக்கவே ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. கீதா படிச்சுட்டு இருந்த ஜோசப் மேரி அப்படிங்கிற காலேஜை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கீதாவுக்காக நீதி கேட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த திரு வாஜ்பாய் அவர் கூடவே சேர்ந்து இன்னும் சில மினிஸ்டர்ஸ் எல்லாருமே கீதா மற்றும் சஞ்சய்க்காக நீதி கேட்டு ரேலி நடத்திட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி சமாதானம் பண்றதுக்காக அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் கவர்மெண்ட் மேல கோபமா இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள கல்லால அடிச்சதுல அந்த கல் வாஜ்பாய் அவர்கள் மேல பட்டு அவருக்கு காயம் கூட ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த மொரார்ஜி தேசாய் கேப்டன் சோப்ராவுடைய வீட்டுக்கு நேர்ல போய் அந்த பசங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரு. ஒரு நாட்டுடைய பிஎம்ஏ நேரடியா போய் அஞ்சலி செலுத்திருக்காரு அப்படின்னா இந்த கேஸ் எந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் கேஸா இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க எஸ்டிஐ. அதனால கிரிமினல்ஸ சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்க்கு பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்து சரியா 11 நாட்கள் கழிச்சு போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு டெல்லிக்கு வந்துட்டு இருந்த கல்கா மெயில் அப்படிங்கிற ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல நிக்கிறப்ப 2 நபர்கள் அவசரமா அந்த ட்ரெயின்குள்ள ஏறுறாங்க. அப்படி அவங்க ஏறின அந்த கம்பார்ட்மெண்ட் மிலிட்டரி கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கறதால யாரோ 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதுல ஏறினதை பார்த்து அங்க இருந்த ஆர்மி மேன் எல்லாருமே அப்படி ஏறினவங்களை பார்த்து ஆமா யார் நீங்க, ஐடி கார்டு இருக்கா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த 2 பேருமே சொன்ன பதில் முன்னுக்கு பின் முரணா இருந்ததால சந்தேகப்பட்ட மிலிட்டரி ஆபீசர்ஸ் உடனடியா அந்த 2 பேரையுமே அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அங்க அவங்க 2 பேருடைய பேக்கை செக் பண்றப்ப அந்த பேக்ல ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸும் மேலும் சின்னதா ஒரு வாள் அதாவது ஒரு கத்தி இருந்ததை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்களை விசாரிக்கிறப்பதான் ஒருத்தனுடைய பெயர் ரங்கா அப்படிங்கிற 24 வயதான குல்ஜீத் சிங் அப்படின்னும் இன்னொருத்தனுடைய பெயர் பில்லா அப்படிங்கிற 22 வயதான ஜாஸ்பீர் சிங் அப்படின்னும் தெரிய வருது. ஆமா எஸ்டிஐ, இந்த 2 பேருடைய பெயரையும் கண்டிப்பா இதுக்கு முன்னாடியே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ பெரிய டான் போல அப்படிங்கிற நினைப்புல கூட இருந்திருப்பீங்க. ஆனா உண்மையில இவனுங்களுக்கு அவ்வளோ சீனெல்லாம் கிடையாது. அது ஏன் அப்படிங்கறது இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கே தெரியும். சோ இப்ப இந்த ரங்காவும் பில்லாவும் ஏன் அந்த பசங்களை கொலை பண்ண கில்லர்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச போலீஸ் ஆல்ரெடி அந்த கார்ல இருந்து கலெக்ட் பண்ண பிளட் சாம்பிள் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட இவங்க 2 பேருடைய பிளட் சாம்பிள்ஸ் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே அது எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. which means இவங்க தான் அந்த கில்லர்ஸ். சோ எதுக்காக இவங்க அந்த பசங்களை கொலை பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி அந்த 2 பேரையும் போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிக்கிறப்ப பில்லா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். பட் ரங்கா கொஞ்சமா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவனுடைய கன்ஃபஷனை கேட்ட போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி ரங்கா போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான்.
ரங்கா ஒரு லாரி டிரைவர், அது மட்டும் இல்ல அவன் காரை திருடுறதுலயும் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கான். பில்லாவோ காசுக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான கிரிமினல். ஆரம்பத்துல மும்பைல தனித்தனியா சின்ன சின்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல ஒன்னா சேர்ந்து பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ ஒரு முறை ஆள் கடத்தல இன்வால்வ் ஆனப்ப நடந்த மோதல்ல பில்லா 2 பேரை கொலை பண்ணிடுறான். இதனால போலீஸ்க்கு பயந்த 2 பேருமே ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாம்பேல இருந்து டெல்லிக்கு எஸ்கேப் ஆகுறானுங்க. அப்படி டெல்லிக்கு வந்த உடனே பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு பிளான போடுறானுங்க. அந்த பிளான் படி ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்னுட்டு இருந்த எல்லோ கலர் ஃபியட் காரை திருடுறானுங்க. சோ நெக்ஸ்ட் அவங்களுடைய பிளான் படி ரோட்ல நைட் டைம்ல தனியா வர்ற கப்பிள்ஸை மிரட்டி அவங்கள கார்ல ஏத்திட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போய் கொள்ளையடிக்கிறது தான் ஆரம்பத்துல இவங்களுடைய பிளானா இருந்துச்சு. அப்படி ஒரு பிளானோட ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கிறப்பதான் கீதாவும் சஞ்சயும் அங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறானுங்க. இததான் ராங் பிளேஸ் அட் ராங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க போல எஸ்டிஐ. அதாவது இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னாலும் நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான். அதே போலதான் இதுல கீதா மற்றும் சஞ்சயுடைய தப்பு எதுவுமே இல்லை. ஆனா அவங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு கொடூரமான முறையில சாக போறாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருந்த இவனுங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு அது பணக்கார வீட்டு பசங்க அப்படின்னு கஸ் பண்ண பில்லாவும் ரங்காவும் அந்த பசங்களை கடத்தி வச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பணம் கேட்க முடிவு பண்ணி அவங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்கறானுங்க. அப்ப லேசா தூரல் போட்டுட்டு இருந்ததால கீதாவும் சஞ்சயும் சீக்கிரமா ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகணுமே அப்படிங்கறதால இவனுடைய பிளானை பத்தி தெரியாம அந்த காருக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. இந்த இடத்துல ஒன்னு சொல்லியே ஆகணும் எஸ்டிஐ, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது? சோ பெட்டர் அவாய்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். சோ இப்ப அவங்க ஏறின கொஞ்ச நேரத்துல கார் அவங்க இறங்க வேண்டிய அந்த ரேடியோ ஸ்டேஷனை தாண்டி போக ஆரம்பிக்குது. இத பார்த்து அந்த பசங்க காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கார் நிக்காம போயிட்டே இருக்கு. இதனால அதிர்ச்சியான அந்த பசங்க காருடைய டோரை ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் ரங்கா அந்த டோருடைய ஹேண்டில்ஸை கூட முன்கூட்டியே தனியா கலட்டி எடுத்திருக்கான். இப்பதான் அந்த பசங்களுக்கு 2 பேரையும் அவங்க கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. அதனால அந்த பசங்க எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்றும் அன்டைம் இல்லையே, சாயந்தரம் ஒரு 7 மணி அளவுல தானே இருக்கும். ஸோ அந்த சத்தத்தை கேட்டு அந்த ரோட்ல போயிட்டு இருந்த நிறைய பேர் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல கீதா காரை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்காக காரை டிரைவ் பண்ணிட்டு இருந்த பில்லாவுடைய தலைமுடியை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சஞ்சயோ பில்லாக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ரங்காவை அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ரங்கா கத்திய காட்டி அமைதியா உட்காருங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பசங்க பயப்படல. பிகாஸ் ஒரு நேவி ஆபீசருடைய பசங்க அப்படின்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கத்தி சஞ்சயுடைய ஷோல்டர்ல ஃபோர்ஸா பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்துல தான் இந்திரஜித் அவங்கள பார்த்திருக்காரு. சோ இந்திரஜித் ரொம்பவே ஆக்ரோஷமா அவங்கள ஃபாலோ பண்றத பார்த்து பயந்து போன ரங்கா காரை ஓட்டிட்டு இருந்த பில்லா கிட்ட இந்த பசங்களை இங்கே இறக்கி விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கேக்குறான். ஆனா ரொம்பவே கொடூரமான கொலைகாரனான பில்லா அதுக்கு ஒத்துக்கல. இப்ப அந்த 2 பேருமே உங்க அப்பா என்னவா இருக்காரு அப்படின்னு அந்த பசங்களை மிரட்டி கேக்குறானுங்க. அதுக்கு அந்த பசங்களும் என்னுடைய அப்பா நேவி ஆபீசர் அப்படின்னு சொல்லவும் இந்த பசங்களை தப்பிக்க விட்டா கண்டிப்பா அந்த நேவி ஆபீசர் இவனுங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னும், அதனால 2 பேருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னும், அப்படி மாட்டுனா ஆல்ரெடி மும்பைல 2 கொலை பண்ணதுக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இது மட்டும் காரணம் கிடையாது. காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்த பில்லாக்கு கீதா மேல சபலம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால இப்ப பில்லா வேற ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறான். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த காரோட ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற ஒரு ரோட் பக்கத்துல போகலாம். அங்க வர்ற வண்டிய கீதாவை விட்டு ஹெல்ப் கேட்கிற மாதிரி வழிமறைச்சு வழிப்பறி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த 2 பசங்களையும் விட்டுறலாம் அப்படின்னு அந்த பசங்க கேட்கிற மாதிரி ஃபேக்கா ஒரு பிளானை போடுறானுங்க. இதை கேட்ட கீதாவும் சஞ்சயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. எப்படியோ நம்மளை விட்டா சரிதான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவ்வளோ நேரமா காப்பாத்துங்க அப்படின்னு போராடிட்டு இருந்த 2 பேருமே கார்ல எதுவுமே சண்டை போடாம கத்தாம அமைதியா போக ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ஒரு ஃபேக் பிளான் அப்படிங்கறதும் இதுக்கப்புறமா நடக்க போற அந்த விபரீதமும் அவங்களுக்கு அப்ப தெரியாது. இப்ப அந்த கார் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிக்கு போய் நின்னதும் பில்லாவும் ரங்காவும் அவங்களுடைய உண்மையான பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காருக்குள்ள கீதாவை வச்சு லாக் பண்ணிட்டு சஞ்சயை மட்டும் அந்த காட்டுக்குள்ள கதற இழுத்துட்டு போறாங்க. அப்படி கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா பில்லா ரங்கா கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து சஞ்சய கொலை பண்ண சொல்றான். ஆனா ரங்காவோ இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு தன்னை கொல்லதான் போறாங்க அப்படின்னு பயத்துல நடுங்க ஆரம்பிச்ச சஞ்சய் தன்னை விட்டுற சொல்லி கெஞ்சி அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் சொன்னதை இம்மீடியட்டா ரங்கா செய்யல அப்படின்னு கோவமான பில்லா திரும்பவுமே சஞ்சய குத்த சொல்லி ரங்காவை பார்த்து கோவமா கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கோவப்படுறத பார்த்து பயந்து போன ரங்கா தான் கையில் இருந்த சின்ன வாளால சஞ்சய குத்துறான். அப்ப அந்த சின்ன பையன் வலியால அலறி துடிக்கிறத தாங்க முடியாத ரங்கா அடுத்தது குத்தலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கி நின்னுட்டு இருக்கான். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரங்கா சாதாரணமான திருட்டு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு திருடன். ஆனா துளி கூட இரக்க உணர்வே இல்லாத கொலைகளை செய்யக்கூடிய பில்லா இப்ப உடனடியா ரங்கா கையில் இருந்த கத்திய புடுங்கி அதை வச்சு வெறி பிடிச்சவ மாதிரி சஞ்சய மாறி குத்த ஆரம்பிக்கிறான். இதுல வழியில துடிச்ச சஞ்சய் ரத்த வெள்ளத்துல மிதந்து கொஞ்சமா துடிச்சு இறந்து போறான். இத பக்கத்துல இருந்து பார்த்த ரங்காவோ மிரண்டு போறான். அதுக்கப்புறமா அந்த கத்தி எடுத்துட்டு அடுத்ததா கீதாவை கொலை பண்றதுக்கு ரெண்டு பேருமே கார்ல இருந்த கீதாவை நோக்கி போக ஆரம்பிக்கிறானுங்க. ஒன்ஸ் அவனுங்க கார் டோரை ஓபன் பண்ணதும் அவனுங்களை பார்த்த கீதா சஞ்சய் எங்க அப்படின்னு கேட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பில்லாவோ நீ கத்தி கூச்சல் போடாம இருந்தாதான் உன்னுடைய தம்பி சஞ்சய் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை சீரழிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ரங்காவும் கீதாவை சீரழிக்க ஆரம்பிக்கிறான். ஒன்ஸ் ரங்கா அவனுடைய வெறிய தணிச்சுக்கிட்டதும் இப்ப அகைன் பில்லா மறுபடியுமே கீதா கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறான். அப்ப கீதா பில்லா கிட்ட இருந்த கத்திய புடுங்கி அவனுடைய தலையிலேயே வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பில்லா ஒரு நிமிஷம் தடுமாறின அந்த கேப்ல கீதா அந்த கார்ல இருந்து இறங்கி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கீதாவை துரத்தி பிடிச்ச அந்த ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள மறுபடியுமே இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப கீதா ஒரு பக்கம் அவனுக்கு கூட போராடிட்டே இருந்தாலும் தன்னுடைய தம்பியை எங்க வச்சிருக்கானுங்க அப்படின்னு கண்ணாலேயே தேடிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் சஞ்சய கொலை பண்ண இடத்துக்கு போனதுமே தன்னுடைய தம்பியை பார்த்து கீதா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின பில்லா கீதாவுக்கு பின்னாடி இருந்து குத்த ஆரம்பிச்சிருக்கான். கதறி துடிச்ச கீதாவை திரும்ப 5 முறைக்கு மேல அந்த வாள் மாதிரியான கத்தியில குத்துனதால இப்ப கீதாவும் கொஞ்சமா தன்னுடைய உயிரை விடுறாங்க. ஒன்ஸ் அவங்க இறந்தது கன்ஃபார்ம் ஆனதுமே அந்த காரை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பாம்பேக்கு தப்பிச்சு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பாம்பேல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போறப்பதான் யாருமே எக்ஸ்பெக்ட் கூட பண்ணாத வகையில தானா வந்து அதுவும் மிலிட்டரி ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டிருக்கானுங்க. சோ இவனுங்க மேல 14 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு திகார் ஜெயில அடைக்கப்பட்டு 2 பேருக்குமே தூக்கு தண்டனையும் அறிவிக்கப்படுது. பட் அதை ரத்து பண்ண சொல்லி பிரசிடென்ட்டுக்கு கருணை மனு போடுறானுங்க. ஆனா பிரசிடென்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. சோ ஃபைனலா இவங்களை தூக்குல போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நாடே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு வழக்குல 2 பேரையுமே தூக்குல ஏத்த போற அந்த நாளும் வருது. கொலை நடந்து 4 வருடங்கள் கழிச்சு ஜனவரி 31, 1982 வருடம் டைம் காலையில கரெக்டா 5 மணிக்கு பில்லா மற்றும் ரங்கா 2 பேரையுமே தூக்குல போடுறாங்க. ஆனா தூக்குல போட்டு 2 மணி நேரம் கழிச்சு 2 பேருடைய பல்ஸை செக் பண்றப்ப பில்லா இறந்துட்டான். பட் ரங்காக்கு இன்னுமே பல்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் ஒல்லியாகவும் ஷார்ட்டாவும் இருந்ததால தூக்கு கயிறு கழுத்தை சரியா இருக்காம போயிருக்கு. அதனால மூச்சு விட்டு எப்படியோ 2 மணி நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கான். அதனால மறுபடியுமே தூக்குல போடும் பொழுது அவனுடைய காலை பிடிச்சு இழுத்து அவனை சாகடிச்சிருக்காங்க. மேலும் அவங்க 2 பேருடைய இறந்த உடலையுமே ரிலேட்டிவ்ஸ் யாருமே வாங்க வராததால திகார் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அவங்களுடைய இறந்த உடல் எரிக்கப்பட்டிருக்கு. கீதா மற்றும் சஞ்சய் கடத்தப்பட்டதை பல பேர் நேர்ல பார்த்திருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியாம போனது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம்தான். ஆனாலுமே உயிர் போற கடைசி நேரத்துல கூட துணிச்சலா அந்த கிரிமினல்ஸ் எதிர்த்து போராடுனதுக்காக அவங்களுடைய தைரியத்தை பாராட்டுற விதமா நாட்டுக்காக போர்க்களத்துல உயிரை விட்ட தியாகிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருதான கீர்த்தி சக்ரா அப்படிங்கிற ஒரு விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கீதா மற்றும் சஞ்சயை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மேலும் நீங்க ரொம்ப நாட்களா கேள்விப்பட்ட பில்லா மற்றும் ரங்கா உங்களுக்கு யாரு அப்படின்னு தெரிஞ்சதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
மேலும் அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.